வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 1 ஜூலை இந்த ட்ரேடிங்கோட மாதத்தோட முதல் நாள். இன்றைக்கி காலையிலே சில நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் தெரியும் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில் இன்றைக்கி ஒரு பெரிய காஸ்ட்லியான மிஸ்டேக் செஞ்சோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜூலை எஸ்பிஐ கார்டோட ஜூலை புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது 16,800 குவான்டிட்டி இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது 6.95க்கு விற்று வச்சுருந்தது. அதில் 2 குவான்டிட்டி, அதாவது 2 லாட்டை விற்கணும். அதாவது 1600 தான் விற்கணும். விற்றுட்டு நான் ஹெச்ஏஎல் எடுக்கிறதா பிளானு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் அவசரத்தில் இருந்தனால அதை பார்க்காம என்ன பண்ணிட்டேன், அந்த அப்படியே 16,800யும் கவர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் 10 பைசா லாபம். அந்த 10 பைசாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1760 தான் லாபம். ஆக்சுவலாக அதை நான் வச்சுருந்தேன்னா 5.15 வரைக்கும் போணுச்சு. அட்லீஸ்ட்டு ஒரு 5.85க்கு விற்றுருந்தா கூட 16,800 கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக 5.15க்கு விற்றா 30 நேரத்துக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதனால் அலட்சியமாக கொஞ்சம் அலட்சியம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவசரத்தில் நான் ஆர்டர் போட்டது ஒரு தவறாக முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது. ஸோ 1700 ப்ராஃபிட்டில் நம்ம இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட்டை மொத்தமாக பார்த்தீங்கனாலே எக்ஸிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காட்டும். ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டு, வருத்தமானது தான். சரி, பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ரன்னிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 15,900 காமிக்குது. ஸோ பழசை நினச்சி வருத்தப்படாமல் போயிட்டே இருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் 2,500 புட் ஆப்ஷன் நம்ம விற்று வச்சுருக்கோம். நேற்று வரைக்கும் இது ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு. அதாவது கேட்குறவங்க பை பண்ணுறவங்க 5க்கும் விற்கிறவங்க 14க்கும் இருந்துச்சு. இன்றைக்கி தான் இது ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கு. 5, 4 இந்த மாதிரி விற்க முடியுது. ஸோ அதனால் இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்பிஐ கார்டில் நம்ம வழக்கமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி எஸ்பிஐ கார்டில் 780 நான் அன்றைக்கே போட்டிருந்தேன். 800 புக் பண்ணிவிட்டு 780 எடுத்துட்டேன்னு. ஸோ அப்போ 4.14லேருந்து இப்போ 3.60க்கு வந்துருச்சு. அது மாதிரி எஸ்பிஐ கார்டு 680 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2.55க்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதுலேயும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நான் ஹெச்ஏஎல் நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன் 27க்கு எடுக்கேன். அதை நான் எடுங்கன்னு போடல, ஏன்னா நம்ம அதை மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் பை தீஸ் செல் தீஸ்ன்னு நான் அதெல்லாம் போட மாட்டேன். ஸோ நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு நான் போடுவேன், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கலாம். அது மாதிரி நான் எப்போ எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ட்ரேடு எடுத்திங்கன்னா டெலகிராம் சேனலில் சொல்லுங்கள், சார் நான் அந்த ட்ரேடை எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் நான் டெலகிராம் சேனலில் போடுறதை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணுறதுனா பண்ணுங்கள். ரிஸ்க் உங்களோடது, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ சோஃபார் நம்ம ட்ரேடு எல்லாமே லாபத்தில் தான் போயிட்டுருக்கு. நமக்கு வி ஹேவ் எவ்ரி ரைட் டு கோ ராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேட் எப்போ வேணாலும் ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துங்க. சரி, அடுத்தது பிஹெச்இஎல் பார்த்திங்கன்னா நம்ம 3.40க்கு ₹3.40 விற்று வச்சோம். அது நீங்கள் 3.10 இருக்குது, இப்போ இது இருக்குது. இப்போ இதையே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 15,000 இருக்குது. நீங்கள் புக் பண்ணுறதுனா கூட புக் பண்ணலாம். இந்த மாதிரி வரும்போது புக் பண்ணுறது ரொம்ப ஒரு இது. நிறைய பேர் உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ சார், நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னெலாம் அந்த கமெண்டில் கேட்குறீங்க. அதை நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது, நம்மள்ட்ட எப்படி இருக்குதுன்னு. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை உங்களுடைய புரோக்கர்கிட்ட எவ்வளவு மார்ஜின் அவங்க கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஹெச்இஎல் ஒரு லாட்டு விற்றா எவ்வளோதுக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இந்த பிஹெச்இஎல் பார்த்திங்கன்னா இங்கே 7,875 எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஹெட்ஜிங் இன்னும் எடுக்கலை. முதல்ல வச்சுருந்த ஒரு லாட்டுக்கு ஹெட்ஜிங் தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஹெட்ஜிங் எடுத்திங்கன்னா உங்களுடைய இது மார்ஜின் கம்மியாக கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதை இங்கே பேசினா இந்த வீடியோ பெருசாகிடும். ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.